பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் நம்முடைய தேற்றவளனாகிய பரிசுத்தாவின் நாமத்தினாலும் அவரை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் எப்பொழுதும் நம்மை ஆட்கொள்ளத்தக்கதாக அவருடைய கிருபையானது நம்மை பலப்படுத்துவதாக. நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் எப்பொழுதுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிற சில சம்பவங்கள், வாழ்க்கை துவக்கமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பிஸ்னஸினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது ஒரு வியாபார துவக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்பொழுதுமே அதில் ஒரு வித்தியாசம் அல்லது ஒரு அமோகம் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆரவாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி துவக்கத்தை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பிஸ்னஸை துவங்குகிறதோ அல்லது வியாபாரத்தை துவங்குகிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். நம்ம பார்க்குற ஜனங்கள் உண்டு. எந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்க அப்படின்னா டிவியிலெல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும், தெருக்களெல்லாம் வந்து போஸ்ட் ஒட்டுவாங்க, ஆட்டோவில் போய் மைக்கை சொல்லி எல்லாம் பிரஸ்தாரப்படுத்த வேண்டும், எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி ஒரு பெரிய ஒரு விவிஐபி அழைத்து அந்த பிஸ்னஸை வளர்த்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஆனால் எந்த அளவிற்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான அல்லது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு பிஸ்னஸை அல்லது வாழ்க்கையை அல்லது ஒரு வியாபாரத்தை நம்ம துவங்குகிறோமோ, சில நேரங்களில் அதுதான் கண்ணியாக நமக்கு வந்து முடிந்து விடுகிறது. அதுவே கண்ணியாக மாறிவிடுகிறது. எப்படிப்பட்ட கண்ணி? அதே துவக்கம், அதே ஆர்ப்பாட்டம் அல்லது அதே விதமான ஒரு வால்யூமை நாம் மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் நமக்கு அது ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்து விடுகிறது. ஒரு பிஸ்னஸ் நம்ம துவங்குகிறோம், அன்னைக்கு ஒரு 2000 பேர் வந்து கூடியிருக்கிறாங்க, பயங்கரமான கூட்டம், ஆகா ஓகோன்னு இருக்குது அப்படின்னா மறுநாளும் அடுத்த மறுநாளும் அது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். முதல் நாள் இல்லாத ஒரு உற்சாகம் இரண்டாவது நாள் இல்லைன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸினுடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லது முதல் நாளிலே நீங்கள் ஏற்படுத்தி வைத்ததான அந்த செலவுகள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் போனால் அது மிக ஒரு பாதாளத்தில் முடிந்து போகிறது என்பதை நாம் தெளிவாக இயற்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். உதாரணத்துக்கு ஒரு பெற்றோருக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே அரபி தேசத்தில் அது நன்மை, ஆனால் இந்திய தேசத்தில் அது எவ்வளவு கொடுமை என்று நமக்கு தெரியும். 5 பெண் பிள்ளைகள் ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு இருக்குது, ஒரு பெற்றோருக்கு இருக்குது அப்படின்னா அது முதலாவது பிள்ளைக்கு எப்படியாவது இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை, இது முதல் பிள்ளை, ஆகவே இந்த பிள்ளைக்கு நாங்கள் நல்லா கல்யாணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 200 பவுன் நகையும் போட்டு ஒரு வீடையும் வாங்கி கொடுத்து ஒரு காரையும் வாங்கி கொடுத்து மிக ஆடம்பரமாக அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு முதலாவது பிள்ளைக்கு சந்தோஷமாக செய்து வைத்தால் அது என்ன நடக்கும்? மற்ற 4 பிள்ளைகளுக்கும் அதே முறையில் அவன் செய்ய வேண்டும். அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த 4 பிள்ளைகளுக்கும் அவன் விரோதம் செய்கிறது போல் ஆகிவிடும். முதல் பிள்ளைக்கு எதை செய்தானோ அதே நிலைமை இந்த 4 பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கட்டாயம். அப்போது துவக்கமானது எப்படி இருக்க வேண்டும், அதை நாம் அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போக வேண்டியது அவசியம். அதனால தான் வேதாகமம் சொல்கிறது, பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம் முதல் பகுதியை வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கம் முக்கியமாக இருக்கிறது. துவக்கம் முக்கியமாக இருக்கிறதுனால அது ஆடம்பரமாக இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு காரியத்தின் துவக்கம் முக்கியம் தானே ஒழிய அது ஆர்ப்பாட்டமாக இருக்கணும் என்பது அவசியம் அல்ல. ஒரு பயங்கரமான ஒரு லாவிஷாக ஒரு காரியத்தை நாம் துவங்கி விட்டோம் என்று சொன்னால் அந்த காரியத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய முடிவும் அதே போல இல்லாத பட்சத்திலே அது நம்மை வீழ்த்துகிறதாக இருக்கிறது. நம்மை வளர்த்தி விடாதபடிக்கு அது நம்மை வீழ்த்தி விடுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் துவங்குகிறோமோ அது அவ்வளவுக்கு அதிகமாக நாம் எடுத்து செல்ல வேண்டியது அவசியம். ஒருவேளை துவக்கம் சிறிதாக இருந்ததுன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி வளர்ச்சி வந்து பெருசாக இருக்கலாம். வளர்ச்சியை துவக்கமே நீங்கள் பெரிதாக துவங்கும் பொழுது அதுக்கு மேலே தான் இன்னும் கட்டணமே ஒழிய அதுக்கு கீழே வர முடியாது. அதனால தான் சின்ன கம்பெனி எப்பொழுதுமே எவ்வளோ பெரிய ஒரு சோதனை வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் அது வாழ்ந்துடும். ஆனால் மிகப்பெரிய கம்பெனிகள் என்ன ஆயிரும், சின்ன ஒரு வீழ்ச்சி வந்தாலும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அவங்களுக்கு ஓவர் ஹெட் ஜாஸ்தியாக இருக்கும். அவர்களுக்கு ஒருவேளை ஒரு சாதாரண கம்பெனி, ஒரு 10 பேர் வேலை பார்க்குற கம்பெனியில் எப்படியாவது முதலாளி தன்னுடைய கடனை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஏதோ விற்று எப்படியாவது அவர் ஓட்டி சமாளித்து கொண்டு போய் விடுவார். ஆனால் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு 2000 பேர் வேலை பார்க்குற கம்பெனி, 5000 பேர் வேலை பார்க்குற கம்பெனி திடீர்னு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு என்னத்துக்கு ஆகும்? அவர் எவ்வளோதான் சொத்துக்களை விற்றாலும் அதை சமாளிக்க முடியாது. உடனடியாக அந்த மாதத்துல தானே அது விழுந்து போகும். அப்போ வளர்ச்சி என்பது கிராஜுவலாக இருக்க வேண்டுமே ஒழிய எடுத்த மாத்திரத்திலே நம்ம மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது மோசத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். அதான் வேதாகமம் தெளிவாக பிரசங்கி சொல்லுகிறார். அவர் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும்
அதனுடைய முடிவு நல்லதாக இருக்கிறது. ஓட்டப்பந்தயத்துக்காக நம்ம உட்கார்ந்திருப்போம். ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸுக்காக ஒரு 10 ஓட்ட வீரர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை துவக்குவதற்காக அந்த ரெஃபரி கன்னை கையில் வச்சுட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி கன் ஷாட் கொடுத்துட்டாருன்னா கூடியிருக்கிற எல்லா ஜனங்களும் கைத்தட்டுவார்கள். கைத்தட்டி ஆர்ப்பரித்து அவர்களை வேகமாக ஓட செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவார்கள். உட்கார்ந்திருக்கிற பறவைகள் கூட கன் ஷாட்டை சேர்த்து படப்பட என்று அடித்து கொண்டு அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பது போல அது நமக்கு இருக்கும். அப்போ அந்த பிகினிங் லைன்ல இருக்கிறவர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஓட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வேகமானது கடைசி வரைக்கும் இருந்தாலே ஒழிய முதலாவது நீங்கள் ஜெயிக்க போவது கிடையாது. கடைசி வரைக்கும் இல்லாத பட்சத்தில் என்னவாகும்? எந்த ஜனம் கை கட்டி உங்களை ஆதரவாக உங்களுக்கு உற்சாகம் ஊட்டினார்களோ அதே ஜனம் கடைசியாக உங்களிடத்துல வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு போய்விட வேண்டிய நிலைமை வந்துவிடும். துவக்கம் இருக்கக்கூடிய அதே வேகம் கடைசி வரைக்கும் இல்லாத பட்சத்தில் துவக்கத்தில் இருந்த ஜனங்கள், நமக்கு ஆதரவாக இருந்த ஜனங்கள் அல்லது நம்மை உற்சாகப்படுத்தின ஜனங்கள் முடிவிலே வரும் பொழுது நம்மை பார்த்து கேலியாக சிரித்து அல்லது நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கு வந்து விடுகிறது என்பதை வேதாகமத்திலே தெள்ள தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஜனங்கள் மத்தியிலே முழு ஆதரவையும் பெற்று எல்லா விதமான ரெக்கமெண்டேஷனையும் பெற்றுக்கொண்டு சகல ஜனங்களுடைய பார்க்கிலும் வித்தியாசமான ஒரு மனுஷனாக, பலசாலியாக, சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தவனுடைய வாழ்க்கை எப்படியாக மாறிப்போனது? சவுலை குறித்து நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். சவுலை தேவன் தான் தெரிந்து கொண்டார். தேவன் தான் சவுலை தெரிந்து கொண்டார். இவன் இந்த இஸ்ரவேலுக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும், ஜனங்கள் இப்படிப்பட்டவனை விரும்புவார்கள், இவன் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்தவனாய் இருக்கிறான், இவன் சௌந்தரியம் உள்ளவனாய் இருக்கிறான், ஆகவே ஜனங்களும் இவனை விரும்புவார்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஏற்றார் போல சவுலை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அப்போ எப்படினாலும் செலெக்ஷன் பண்ணது, ஜனங்களுக்காக செலக்ட் பண்ணது யார்? தேவன் செலக்ட் பண்ணார். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேர் உள்ள இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாக இருந்தான். 349வது பக்கம், 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான ஒரு குமாரன், ஒரு வாலிபன் இருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாக இருந்தான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை காட்டிலும் இவன் ஹைட்டான இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்போ எப்படி ஒரு அட்மைரபிள் ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கிறான் பாருங்க. முதலாவது அவன் ஹைட்டாக இருக்கிறான், இரண்டாவது அவன் சௌந்தரியமான வாலிபன். இவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் இல்லையாம். அப்போ யார் அவனை பார்த்தாலும் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனிடத்திலே ஒரு சௌந்தரியம் இருக்கிறது, உயரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் தேர்ந்தெடுத்து அந்த ஜனங்களுக்காக அவனை கொடுக்கிறதை பார்க்க முடியும். 15-16 வாசிங்க. 15-16வது வசனம். பாருங்க, நாளை இந்நேரத்திற்கு சாமுவேலுக்கு தேவன் சொல்கிறது, பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என்னுடைய ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று சொல்கிறார். ஒரு சாமுவேல் இடத்துல தேவன் சவுலை குறித்து பேசி, நாளைக்கு ஒரு மனுஷன் உன்னிடத்தில் வரப்போகிறான், அவனை பார்த்து நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்க போகிறான், அவனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், இஸ்ரவேலிலே இவனை காட்டிலும் சௌந்தரியவான் இல்லை, இவனை காட்டிலும் உயரம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி அவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சவுல் பெற்றிருக்கிறான். அதோடு 10வது அதிகாரம் 15-16 கூட வாசிங்க. 15 and 16. சவுலுடைய சித்தப்பா அங்க வந்துட்டு சாமுவேலை பார்த்து கேட்கிறாரு, சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணினதுக்கு பின்னதாக
இந்த சவுல் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரும் பொழுது சவுலுடைய சித்தப்பா ரோட்டில் நின்று பார்க்குறாரு. பார்த்துட்டு, எங்கப்பா போயிட்டு வரீங்க? கழுதையை தேட போனவங்க இவங்க. இப்போ கழுதையை தேடி அவர்கள் கிடைக்காமல் திரும்பி வரும் பொழுது சித்தப்பா பார்த்துட்டு சொல்றாரு, உன்னுடைய கழுதைகள் எல்லாம் ஏற்கனவே வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ எதை தேடி போனியோ அது ஏற்கனவே கண்டுபிடித்தாயிற்று, நீ எங்க போனீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நாங்க தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலை பார்த்தோம். அப்போ கேட்குறாரு சித்தப்பா, சாமுவேலை நீ பார்த்து என்ன செய்தி, அவர் என்ன சொன்னார் உனக்கிட்டன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை ராஜாவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா யாரும் நம்புவாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எங்கேயோ சமூகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை திடீரென்று இவனே ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒருபொழுதும் நடந்திருக்காது. தேவன் தெரிந்தெடுத்தது உண்மை. சாமுவேலை கொண்டு தேவனால் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை. இப்பொழுது தன்னுடைய ஊருக்கு அவன் தனியாக திரும்பி வருகிறான். தனியாக திரும்பி பொழுது சித்தப்பா அவர் இடத்துல கேட்கிறார், யார் உன்னை பார்த்தார், உனக்கு என்ன செய்திருக்கிற என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? 16வது வசனம், சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் இந்த விஷயத்தை அவர் சொல்லல. ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டார்கள், நம்பி இருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருந்திருக்கும். அப்போ தேவன் அதற்கு ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு மத்தியிலே மிக விஸ்தாரமாக அவனுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கத்தக்கதாக ஒரு சம்பவத்தை அதே அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 24 முடிய நான் வாசிக்கிறேன். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமின் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகி சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின பொழுது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். அப்போ தேவன் எல்லா ஜனங்களையும் கூட்டு ஒரு சீட்டை போட சொல்லி கோத்திரமாக எடுத்து அதில் ஒரு கோத்திரம் பிக் பண்ணுறாங்க. அந்த கோத்திரம் வந்ததுக்கு பின்னதாக கோத்திரக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தாருடைய பெயரையும் எழுதி சீட்டு போட்டு அதில் ஒரு சீட்டு விழுகிறது. அதுக்கு பின்னதாக சவுலனுடைய பெயர் விழுகிறது. அந்த சவுலை பார்க்கும் பொழுது எங்கு இருக்கிறான், அவனை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்ல போய் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் அவனை ராஜா என்று வாழ்த்தி அவனை ஆர்ப்பரிக்கிறதை பார்க்க முடியும். சவுலை தெரிந்தெடுத்தது தேவன், சவுலை அபிஷேகம் பண்ணினது தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மத்தியிலே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது, அவர்களுக்கு மத்தியிலே தேவன் தான் தேர்ந்தெடுத்தார் என்று ஜனங்களின் பார்வையிலே சீட்டு போட வைத்து தனியாக தன்னந்தனியாக அவனுடைய பெயர் வர வைத்து தேவன் அப்படிப்பட்ட ஒரு ரெகக்னேஷனை கொடுத்திருந்தும் சவுலுடைய வாழ்க்கையிலே எப்படியாக நடந்தது என்று நாம் பார்க்க முடியும். ஆரம்ப காலங்களில் அவன் மிகவும் சாட்சியாக அநேகருக்கு முன்மாதிரியாக அவன் வாழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மோனியன் என்பவன் யாபேஸ் என்கிற ஒரு குடும்பத்தார் அவர்களுடைய கேம்பிங்கை சுற்றி வளைத்து முற்றுகை போடுகிறார்கள். ஒரு ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம்னா அந்த கம்யூனிட்டி சுற்றி ஒரு இடத்துல அவர்கள் வசித்து கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை ரூபி நம்ம நினச்சிக்கிட்டோம், ரூபி ஃபுல்லாக ஒரு கம்யூனிட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல். அந்த யாபேசினுடைய சமுதாயம், அந்த யாபேசினுடைய சமுதாயம் அங்கு இருக்கும் பொழுது இந்த அம்மோனியர்கள் அவர்களை சுற்றி வளைத்து கொண்டு முற்றுகையிட்டு விடுகிறார்கள். அதாவது இனிமேல் நீங்கள் வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது, நீங்கள் என்னிடத்துல சரணடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த பட்டணத்தை சுற்றிலும் அடைத்து விட்டார்கள். அப்போ சுற்றிலும் அடைத்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய இந்த யாபேஸ் அந்த சமுதாயம் அவர்களிடத்துல போய் கேட்குறாங்க, சரி நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நாங்கள் இனிமேல் உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுறோம், உங்களுக்கு டேக்ஸ் கட்டுறோம், உங்களுக்கு நாங்கள் ஏற்றாறு போல் நடந்து கொள்கிறோம், எங்களுக்கு நீங்கள் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் அப்படிலாம் உங்களோட ஒப்புரவு பண்ணுறதுக்காக வரல, உங்களுடைய அக்ரிமெண்ட்டுக்காக வரல, உங்களுடைய டேக்ஸ் எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் வரல, ஒவ்வொருவருடைய கண்களையும் வலது கண்ணை நாங்கள் பிடுங்கி உங்களுடைய சமுதாயமான எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அது ஒரு சாட்சியாக வைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அப்போ சொல்கிறாங்க 7 days எங்களுக்கு டைம் கொடுங்க, 7 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கிடத்தில் போய் எங்களுக்காக யாராவது யுத்தத்திற்கு வர்றாங்களா, எங்களுக்கு உதவிக்கு யாராவது வர்றாங்களா நாங்கள் கேட்டுட்டு வர்றோம். ஒருவேளை 7 நாளைக்கு உள்ளார நாங்கள் வரலன்னு சொன்னால் நீ சொன்னது மாதிரி எங்களுடைய எல்லா ஜனத்தினுடைய கண்ணில் நீ ஒரு கண்ணை வலது கண்ணை பிடுங்கி நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒப்புதலை பண்ணி கொண்டு இப்பொழுது இந்த ஜனமானது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கடந்து சவுலை பார்த்து சவுல் இருக்கக்கூடிய இடங்களில் வருகிறார்கள். அப்பொழுது சவுல் அதை கேட்டு விடுகிறார். கேட்ட மாத்திரத்திலேயே வயலில் உழுது கொண்டிருக்க வேலை பார்த்து கொண்டிருக்கிற சவுல் அங்கு இருந்த பூட்டி இருக்கக்கூடிய 2 எருதுகளை அவர் அடித்து அந்த துண்டுகளை ஜனங்களிடத்தில் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடத்துலையும் போய் சொல்லு, ஒவ்வொரு இஸ்ரவேல் ஆண் மகனும் இந்த சண்டைக்கு வரணும், இந்த போருக்கு அவர்கள் வரணும். வரலன்னு சொன்னால் இந்த மாட்டை நான் எப்படி அடித்து கிழித்தேனோ அது போல் ஒவ்வொருவரும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க இவர்கள் போய் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு பெரிய கூட்டம் கடந்து வருகிறது. கூட்டம் கடந்து வந்த பொழுது அப்பொழுது இந்த யாபேஸ் குடும்பத்திற்காக அம்மோனியர்களை முறியடித்ததை நாம் பார்க்க முடியும். 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். 7வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகளை கையிலே கொடுத்து இஸ்ரவேல் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். சவுல் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களுடைய மாட்டை நான் இப்படியாக அடிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு செய்திகளை சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒரு மனப்பட்டு புறப்பட்டு கடந்து வருகிறார்கள். வந்து அந்த ஜனத்திற்காக போராடி அந்த அம்மோனியர்களை முற்றுகையிட்டுகிறார்கள், அவர்களை வெற்றி காண்கிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. எந்த ஒரு இடத்துல நன்மை நடந்தாலும் நிச்சயமாக அதை குழப்புவதற்கு ஒரு தீமை நடக்கும். ராஜா என்று சொல்லி சவுலை ஜனங்கள் தேர்ந்தெடுத்த பொழுது, ராஜா என்று சொல்லி தேவன் சவுலை நியமித்த பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் பேலியாளர்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது பிசாசுகளை கும்பிடுகிற அல்லது ஒதுக்கப்பட்ட சொல்லுகிற ஒரு ஜனம் சவுலை எதிர்க்க கூட்டமாக இருக்கிறது. இவனா எங்களை காப்பாற்றப் போகிறான், இவன் எப்படிப்பட்டவன், இவன் எப்படி எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும், இவன் வீணாகத்தான் போவான், இவன் பின்னதாக நாம் போனால் நமக்கு மரணம் தான் வரும் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தாரை அவன் அந்த நாளிலே கண்டு கொள்ளாமல் விட்டான் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. வாசிகள் 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். நம்ம ஒரு நன்மை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் அந்த நன்மையை குலைப்பதற்காக சில விஷயங்களை விஷமத்தனமாக செய்யும் பொழுது நாம் அதை கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் நமக்கு அது மேன்மையாக இருக்கும். ஒரு நன்மையான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு மூலையில யாராவது ஒருவர் சில சலசலப்புகளை உண்டு பண்ணி விடுவார்கள் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு கெட்டு போகிறது. சவுலுக்கு அதான் நடந்தது. தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஜனங்களுக்கு முன்னதாக அவன் ராஜா என்று அழைக்கப்பட்டு வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு இவனா நம்மை ரட்சிக்க போகிறோம் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் இவனோ காது கேளாதவன் போல விட்டு விட்டான். நம்ம கல்யாணத்தில் சில நேரம் நடக்கும், ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது சின்ன விஷயம் நடந்துடும், அதுக்காக ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணி கல்யாணத்தினுடைய அந்த ஒரு இதையே கெடுத்துருவாங்க. அப்போ ஒரு சின்ன சம்பவங்கள் நடக்கிறதுனா அது அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாதான் அது சரியா போகும். ஆனால் அது சபையிலே கிடையாது. ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய சமூகத்திலே கடந்து அவனுடைய சாமுவேலுடைய கரங்களினாலே அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒரு சவுல் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கார்னரில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்காக அவன் பெரிதாக அலட்டி கொள்ளாதபடிக்கு அவன் இருக்கிற வேளையிலே இப்பொழுது இந்த அம்மோனியர்களை முற்றுகை போட்டு ஜெயித்து கடந்து வந்த ஒரு கூட்டத்தை பார்த்து இப்பொழுது எல்லா ஜனக்கூட்டமும் இப்பொழுது சொல்லுகிறது, யார் அவன்
இந்த சவுலை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சவுல் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க மாட்டான் என்று யார் சொன்னார்களோ அவங்க எல்லாம் கொண்டு வாங்க, இப்பொழுது இந்த இடத்துல அவர்களை நாங்கள் துண்டித்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சவுலை சொல்லும் பொழுது சவுல் அப்ப சொன்னா, அது செய்யக்கூடாது, இந்த வெற்றி நாம கிடைத்ததல்ல, தேவன் கொடுத்த வெற்றி. இந்த தேவன் கொடுத்த வெற்றி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். 11வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றான். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது. இந்த ரட்சிப்பை கொடுத்தது யார்? சவுல் கிடையாது. ரட்சிப்பை கொடுத்தது இஸ்ரவேலின் ஜனத்தினுடைய ஒரு பலம் கிடையாது. ஆனால் தேவன் இந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் பரிசுத்தமான ஒரு நாளா இருக்கிறது. இந்த நாளிலே தேவன் மகிமைப்பட வேண்டுமே ஒழிய சவுலை எதிர்த்து ஜனங்களை கொன்று போட்டதுனாலே அந்த பெயர் கெட்டு போய் விடாதபடிக்கு இதை இந்த நாளில் நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சவுல் சாட்சியை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை துவக்கம் இப்படிதான் இருந்தது. ஆனால் போக போக அவனுடைய அந்த பலமும் அவனுடைய தைரியமும் கூடி விசுவாசமானது குன்றி போகிறது. போன வாரம் நம்ம தான் பார்த்தோம். கடைசியிலே மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்னார். ஏன் என்று சொன்னால் வளரும் பொழுது வளர 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 நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வளர்ந்து விடுகிறது. வளர வளர நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வளர்ந்துடும். டெய்லி நம்ம வேலைக்கு போகிறோம், முதல் நாள் இருக்கக்கூடிய பயம் 2வது நாள் கொஞ்சம் குறையும். 2வது வருஷம் 3வது வருஷம் 5வது வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த பயம் சுத்தமாக போயிடும். 8 மணிக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு பழகிரும். அந்த பயமும் ஒழுக்கமும் அந்த நீதியும் நாள் ஆக ஆக அது குறைந்து விடுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம அதான் பார்த்தோம். மத்தேயு 16வது அதிகாரம், லூக்கா 11வது அதிகாரம். அப்போ என்ன சொன்னாரு? இந்த நியாயாதிபதியின் இடத்திலே அவள் வந்து அலட்டி கொள்ளாதபடிக்கு அனுதினமும் அவள் பேசிக்கொண்டு அவள் நேர்த்தியான ஒரு பாதையை பின்பற்றி கடைசியாக அவள் நீதியை பெற்றுக்கொண்டாலே இப்படிப்பட்ட ஒரு நாட்கள், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கடைசி காலங்களில் நடக்குமோ? நமக்கு ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நாம ஏன் இந்த பாதையில தான் நிக்கணுமா, இப்படி இன்னொரு ரூட்ல போனா நமக்கு ரிசல்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கடைசி காலங்களில் என்ன ஆரம்பிப்பார்கள். அது இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் வரும் பொழுது மனுஷகுமாரன் இடத்திலிருந்து தான் எனக்கு நன்மை வர வேண்டும், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், தேவன் தான் எனக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுது நம்மை விட்டு கொடுப்போமோ அது மிக குறைவாக. என்னாலே என்னோட எல்லா முயற்சிகளும் நான் செய்து விடுகிறேன், எனக்கு வேண்டிய எல்லா முயற்சிகளும் நான் எடுத்து நான் பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி முயற்சிகளெல்லாம் பார்த்து விட்டு முடியவில்லை என்ற பட்சத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வருகிற சமுதாயம் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடக்கத்திலிருந்தே இது தேவனுடைய செயல். தேவன் தான் எனக்கு நன்மையை கொடுக்க வேண்டும், அவர் தான் எனக்கு கிருபை பாராட்ட வேண்டும், எனக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவருடைய கரத்திலிருந்து எனக்கு வர வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சவுல் அப்படி தொடக்கத்தில் இருந்த ஒரு மனுஷன் போக போக அவருடைய சம்பவம் எப்படி நடக்கிறது? 1 வருடம் தாண்டுகிறது. 2வது வருஷத்துல ஒரு யுத்தம் வருகிறது. இந்த 2வது வருஷத்துல யுத்தம் வரும் பொழுது எல்லா ஜனங்களும் கூடி வருகிறார்கள். யோனத்தான் பக்கம் ஒரு ஜனம் போகிறது, இவன் பக்கம் ஒரு ஜனம் வருகிறது. ஆனால் ஒரு வேளையிலே வரும் பொழுது சாமுவேல் சொன்னார், 7 நாள் நீ வெயிட் பண்ணு, 7 நாள் கழிச்சு உன்னிடத்துல நான் வருவேன், அப்பொழுது நாம வந்து தேவனுடைய சமூகத்திலே வந்து சமாதான பலிகளை நாம ஏறெடுக்கலாம், தேவன் உனக்கு வெற்றியை தருவார் அப்படின்னு சொன்ன பொழுது இவன் 7 நாள் ஆகிவிட்டது. 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆகி 4 நாள் ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு. சாமுவேலுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, ஒருவேளை சாமுவேல் வராமல் போய்விட்டா நமக்கு என்ன பண்ணுவதுன்னு சொல்லி ஜனங்கள் விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய். சாமுவேல் சவுலை பார்த்தும் ஜனங்களை பார்த்தும் போவதற்கு முன்னதாக ஒரு எச்சரிப்பை கொடுத்து போவதை நாம் கவனிக்க வேண்டியது. கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் ஆளுகிற ராஜாவும் தேவனை பின்பற்றுகளா இருப்பீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
உங்களுக்கு ஒரு ராஜாவை தேவன் கட்டளையிட்டார், அது சரிதான். நீங்கள் விரும்பினது போல ஒரு ராஜா கொடுத்திருக்கிறாரு, சரிதான். ஆனால் உங்களுக்கு இந்த வெற்றி மாத்திரமல்ல, இனிமேலும் உங்களுக்கு வெற்றியோடு எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தாலே ஒழிய இந்த வெற்றி உங்களுக்கு கடந்து வராது. எனக்கு சவுல் இருக்கிறார் போதும், அருமையான ஒரு ராஜா எங்களுக்கு கிடைச்சிட்டாரு, அவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று சொல்லி நினைத்து கொண்டே நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த வெற்றியும் கடந்து போகும், இந்த ராஜாவும் உங்களை விட்டு கடந்து போவார், உங்களுக்கு தேவனுடைய கிருபை இருக்காது என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியும் அவர்களுக்கு சாமுவேல் கொடுத்து செல்கிறார். 15வது வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், எப்படி உங்களுடைய பிதாக்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கை இருந்ததோ அதே போல உங்களுக்கும் அது விரோதமாக இருக்கும் என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியையும் சாமுவேல் அங்கு சொல்லுகிறார். 19வது வசனம் இப்படியா சொல்கிறது, சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பாவத்தை உணர்கிறார்கள். எப்பொழுது என்று சொன்னால் சாமுவேல் ஜெபம் பண்ணுகிறார், அப்பொழுது இடியும் மழையும் கடந்து வருகிறது. இவ்வளவு நாள் அவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லும் பொழுது ஏதோ அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டிருந்த ஜனம், சாமுவேல் இப்பொழுது ஜெபம் பண்ணின பொழுது இடியும் மழையும் உடனடியாக தேவன் கொடுத்தார் என்ற பொழுது, அடாடா, சாமுவேல் இதுவரைக்கும் நமக்கு நியாயாதிபதியாக இருந்தார், அவரை நாம் தள்ளிவிட்டு தேவனை நாம் தள்ளிவிட்டு நமக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சவுலை நாம் பெற்றுக்கொண்டதும் பாவமாய் போய்விட்டது என்று உணர்ந்த ஒரு ஜனம், அப்பொழுது எச்சரிப்பை கண்டுகொண்ட ஜனம், சாமுவேலுடைய வல்லமை தேவனுடைய கரம் சாமுவேல் மேல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட ஜனம், நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று வார்னிங்கை பெற்றுக்கொண்ட ஜனம், உணர்வு கொண்ட ஜனமாய் இருந்த பொழுதிலும் சாமுவேலோடு கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இவர்கள் சவுலை அவர்கள் எப்படியாக திருப்பி போட்டார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஒவ்வொரு குரூப்பாக சேர்ந்து போருக்காக கடந்து சென்ற பொழுது 2வது வருஷத்திலே சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 2வது வருஷத்திலே இது நடக்கிறது. இவ்வளவு எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட ஜனம் தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து வந்ததான சாமுவேல் வாயிலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை கூட செவி கொடுக்காதபடிக்கு 7 நாள் நீங்கள் பொறுத்திருங்கள், 7வது நாளிலே நான் உங்களுக்கு அந்த இடத்துல எல்லா தகன பலிகளை நான் ஏறெடுப்பேன் என்று சாமுவேல் சொல்லியிருந்த பொழுதும் இவர்கள் கேட்காதபடிக்கு 7வது நாள் ஆகிவிட்டது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒருவேளை சாமுவேலுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டதோ, ஒருவேளை சாமுவேல் அவர் வராமல் போய்விட்டாரோ, நாங்கள் இந்த வனாந்தரத்திலிருந்து நாங்கள் மடிந்து விடுவோம் என்று சொல்லி அந்த கடைசி நிமிஷத்தில் அவர்கள் எல்லாரும் செதறி ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி ஓடி போனார்கள். அப்படி போன உடனே சவுலுக்கு இப்போ பயம் கொடுத்துருச்சு. இதுவரைக்கும் கூட இருந்திருந்தவங்களே இப்போ எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நம்ம தனியா இருக்கிறோம், சாமுவேல் நமக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டார், இப்போ நம்ம யாரை நம்பி இருக்கிறது, எனக்கு எந்த ஒரு பலமும் இல்லையே அப்படின்னு சொல்லி தனியாக போன மாத்திரத்திலேயே அவருக்கு பயம் கொடுத்து, சரி பரவாயில்ல, நாமளே அந்த பலியை செலுத்தலாம், தேவனுக்கு அந்த பலியை ஒருவேளை நம்ம செலுத்தினோம்னு சொன்னால் தேவன் நமக்கு வெற்றியை தருவார், சாமுவேல் இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவன் 10வது வசனம், அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு செதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று சொல்கிறான். நமக்கு ஒரு லிமிட் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த லிமிட் ஒருபொழுதும் நாம் தாண்டக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த லிமிட்டை நாம் தாண்டுவதற்கு அதிகாரம் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வந்தாலும், நெருக்கப்பட்டிருந்தாலும், சோதனைகள் கடந்து வந்தாலும், தேவன் நமக்கு இதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு இருக்கிறாரோ எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை தாண்டக்கூடாது. அது நமக்கு மிகவும் ஒரு எச்சரிப்பாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்போ பழைய ஏற்பாட்டில் நமக்கு உடனடியாக தண்டனைகள் வந்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது அல்ல. கிருபையின் காலமா இருக்கிறதுனாலே கணக்குகள் ஏறிக்கொண்டே தான் இருக்கிறது. நாம செய்ய வேண்டிய கணக்குகள் மேலே ஏறிக்கொண்டிருக்கும், செய்த தவறுகள் மேலே ஏறிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் தண்டனை உடனடியாக வருவது அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் நான் தவறை உணர்ந்து ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி நாம் மனம் திரும்புகிற பட்சத்திலே நம்முடைய பாவங்களுக்காக
தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி நமக்கு பாவ மன்னிப்பை வாங்கி கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு எல்கையை குறித்திருக்கிற தேவன், ஒரு கணவன் என்ன ஒரு எல்கை வைத்திருக்க வேண்டும், மனைவி என்ன எல்கை வைத்திருக்க வேண்டும், ஒரு எஜமான் என்ன எல்கை வைத்திருக்க வேண்டும், தொழிலாளி என்ன எல்கை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய எல்கையையும் தேவன் குறித்து வைத்திருக்கும் பொழுது அந்த எல்கையை ஒருபொழுதும் நாம் மீறக்கூடாது. மீறுகிற பட்சத்தில் நிச்சயமாக அது நமக்கு தண்டனையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சவுலுக்கு கொடுக்கப்பட்டது ராஜ்யபாரம், ஜனங்களுடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டது, எல்லாருடைய அனுகிரகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் சாமுவேல் வரவில்லை என்கிற காரணத்தினாலே சாமுவேலுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ரைட்ஸை இவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனார். அவர் எதுக்காக அதை செய்ய ஆரம்பிக்கிறார்னா, இந்த ராஜ்யம் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும், இந்த ஜனம் என்னை மேற்கொள்ள விடக்கூடாது. அப்போ நான் ஒருவேளை இந்த பலியை சாமுவேல் செலுத்துவதற்கு பதிலாக சாமுவேல் தான் வரலையே, நான் செலுத்தினா என்ன, நான் செலுத்தி இருந்தால் ஒருவேளை எனக்கு இந்த ராஜ்யபாரம் எனக்கு கிடைத்துவிடும் என்று நினைத்து சாமுவேலுக்கு பதிலாக இவர் அதை செய்ய முற்பட்டதினாலே சாமுவேல் வந்து சொன்னார், நீ என்ன செய்து விட்டீர், எப்படி இதை நீ செய்ய ஆரம்பித்தீர், செய்த பொழுது தவறான காரியம் இல்லையா? 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. 13 and 14. புத்தியினமாய் செய்து விட்டீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சவுல் தேவனுடைய வார்த்தையை மீறினானோ உடனடியாக தேவனுடைய கட்டளை என்ன பெறுகிறது, நீ ராஜ்யத்தை காப்பாற்றுவது உன்னுடைய வேலை அல்ல, அது தேவனுடைய கடமை, தேவன் அதற்கு கிருபையா இருக்கிறார், அதை எப்படி ஆயினும் யாரை கொண்டாலும் அவர் காப்பாற்றுவார், நீ செய்ய வேண்டியது உன்னுடைய வேலையை நீ செய்யாமல் மீறினது நிமித்தமாக உன்னுடைய ராஜ்யபாரம் அது மாறி போகும். தேவனுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனம் ஒருபொழுதும் விழுந்து போவதல்ல, ஆனால் அதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அதற்கு ஏற்ற ஒரு பவுண்டரியை மாறி வரும் பொழுது அவன் அந்த காரியத்தில் இழந்து போகிறான் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக இவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ராஜா, எல்லா ஜனங்களுக்கும் உயர்ந்தவனாய் இருந்தவன், எல்லாரை காட்டிலும் சௌந்தரியமாய் இருந்தவன், அவனுடைய வாழ்க்கை முடிவிலே ஒரு தெள்ளு பூச்சி ஆகிய ஒரு தாவீதுக்கு பின்னதாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் அதிகமாய் படிச்சிருக்கிறோம். சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பின்னதாக நான் ஒரு தெள்ளுப்பூச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு தாவீதுக்கு பின்னதாக இவ்வளவு உயர்ந்தமான ஒரு மனுஷன் அவனுக்கு பின்னதாக ஓட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு கடந்து வந்தது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறினது நிமித்தமாக. கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது ஒருவேளை கடைசி வரைக்கும் நாம் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை சோதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கடைசியாக கொடுக்கப்படும் வெற்றி தேவனுடைய மனுஷனுக்கு தான் அது கிடைக்கும். ஒருபொழுதும் மீறி கடந்து நம்முடைய தேவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், இப்படி செய்தாதான் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துக்கு புறம்பா கொஞ்சம் ஒரு பவுண்டரி தாண்டி நம்ம போறதுனால ஒருவேளை நமக்கு சந்தோஷம் கிடைக்கலாம், ஒருவேளை நமக்கு ஆறுதலாக இருக்கலாம், ஒருவேளை நமக்கு ஆதாயமாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக தேவனுடைய பார்வையில் அது நன்மையாக முடிவது அல்ல. அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிகிறதுன்னு பாருங்க. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அவன் செத்து போன நோக்கத்தை, அவன் செத்து போனது போரில் இருக்கும் பொழுது ஒரு ஈட்டியில விழுந்து அவன் செத்து போனதை நாம் பார்க்க முடியுமானால் அதனுடைய சூழ்நிலை எதனால இப்படி வந்தது, அது ஒரு சம்மரைஸாக தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். எனக்கு எப்படியாவது நன்மை கிடைச்சிடணும், நான் கொஞ்சம் தவறுனாலும் பரவாயில்ல, எனக்கு நன்மை வேணும் பிரதர், எனக்கு நாளைக்கு 9 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளார நான் இந்த காரியத்தை செய்யலைன்னு சொன்னால் நான் தோற்று போவேன், அதனால நான் 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒரு பதிலும் கிடைக்கல, அதனால 8:30 மணிக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், அப்போ ஆண்டவர் சித்தம் தானே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது.
வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஒரு காரியம் அது வேண்டாம் தான். 3 முறை இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். முதலாவது முறை ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய சித்தமானால் இது நீங்க செய்யும் ஆண்டவரே பிதாவே. 2வது முறையும் அதே மாதிரி ஜெபம் பண்ணுகிறார். 3வது முறையும் அதே மாதிரி ஜெபம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அவரு அதை முடிச்சிட்டார். இனி போதும் சொன்னது, இனிமேல் ஆண்டவருடைய சித்தம் எது நடக்கட்டுமோ அது நடக்கட்டும்னு ஒப்பு கொடுத்து அவர் கடந்து வருகிற ஒரு சம்பவம் நமக்கு பாடமாக இருக்கிறது. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, போராடி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, கேட்பது நமக்கு உரிமை. தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கேட்க எதிர்பார்ப்பது நமக்கு உரிமையா இருக்கிறது. ஆனால் தேவன் சில விஷயங்களை தீர்மானமாக இதுதான் உனக்கு என்று சொல்லி வைத்திருக்கும் பொழுது அதை நாம் தட்டி பறிக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு அவருடைய சித்தத்தின்படி வந்து சேராது, வேதனையை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. 3 முறை ஜெபித்த இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசியாக பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒழிய, பட் ஸ்டில் he has to pass through the crucifixion. 3 முறை ஜெபித்தும் தேவதூதன் வந்தது எதற்காகனா அந்த சோதனைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பலத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தானே ஒழிய அவர் சித்தம் ஒருபொழுதும் மாறுவதல்ல. நம்முடைய வாழ்க்கையில எதை தேவன் நியமித்து வைத்திருக்கிறாரோ, எந்த ஒரு பவுண்டரியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ, வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒருபொழுதும் மாறி போவது அல்ல. கூட்டம் கூட்டுவதற்காக நான் வந்து வித்தியாசமான முறைகளை, வேதாமத்துக்கு முறை இல்லாத காரியங்களை நம்ம கூட்டுவதற்காக நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு தவறான ஒரு காரியமாய் முடிந்துவிடும். ஒருவேளை ஒரு கருணாநிதியோ ஒரு ஜெயலலிதா அம்மாவையோ நம்ம வந்து நம்முடைய ஒரு சபைக்கு கூட்டு வந்தோம்னா பயங்கர கூட்டம் வரும், அவங்க வந்துட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிராக்டர்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா தவறான ஒரு காரியம். எதற்காக எதை செய்ய வேண்டுமோ அதை தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இல்லாத பட்சத்தில் எவ்வளவு பெரிய ராஜ்யபாரமாக இருந்தாலும் அதை விழுந்து விடுகிறதா இருக்கிறது. தேவனுடைய சமூகமானது நமக்கு தெள்ள தெளிவாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய லைஃப்ல எப்படி நம்ம கடந்து செல்ல போகிறோம், எதை நாம செய்ய போகிறோம், முதலாவது நம்ம யாருக்கு நம்ம முன்னுரிமையை கொடுக்கிறோம், அவருக்கு நம்ம முன்னுரிமையை கொடுக்கிறோமா அல்லது நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொடுக்கிறோமா? சில வேலைகளில் ஓவர் டைம் என்பது நாம செய்யறதுக்காக காசு கொடுக்கிறது கிடையாது. ஆனா அவர்கள் சொல்லுவார்கள் நிச்சயமாய் நீ செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டியதுக்கு கட்டாயம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் இருந்தா உனக்கு ஓவர் டைம், போனா உனக்கு ஓவர் டைம் இல்லை, நீ வேலை பார்க்கலாம் அல்லது பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக நாம் தேவனுடைய காரியத்துக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டியது அவசியம். சபை கூடி வருதலை நாம் ஒரு நாளும் விட்டு விடுவதல்ல. நிச்சயமாக எனக்கு வெள்ளிக்கிழமை வாரத்தின் முதலாம் நாளிலே நான் வந்து கூட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். இதுவரைக்கும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பலனை நான் மறுதளிக்க கூடாது. அவரிடத்தில் சென்று நான் என்னுடைய நன்மையை அவருக்கு ஆராதனையை செலுத்த வேண்டும் என்பதில் நாம் தீர்மானமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் நாம் இந்த சபை கூடி வருதலை விட்டு விடுவதல்ல. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவன் நாம் எதற்கு முன்னுரிமையை கொடுக்கிறோம், அந்த பவுண்டரியை நம்ம கிராஸ் பண்ணுகிறோமா? நம்ம துவங்கினது பெருசு இல்லை, எவ்வளோ வேகமா நம்ம துவங்கினோம் பெருசு இல்லை, முடிவு நமக்கு எப்படியா இருக்கிறது? சவுலுடைய வாழ்க்கை மிக அதிகமாய் துவங்கினது, ஆனால் முடியும் பொழுதோ சாதாரண ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனான். சாதாரண ஒரு விஷயத்துக்காக ராஜ்யம் அவனுக்கு கைவிட்டு போனது. காரணம் என்ன? அவனுடைய விசுவாசத்தை அவன் இழந்து போனது நிமித்தமாக. துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லதா இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. தாவீதுடைய வாழ்க்கை துவக்கமானது மிக எளிமையா இருந்தது. அவனுடைய தகப்பன் கூட கண்டுகொள்ளவில்லை, அவனுடைய சகோதரர்கள் கூட கண்டுகொள்ளவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள். இவன் போருக்கு வந்து நிற்கும் பொழுது சொன்னார்கள், இவன் சிறிய பையன், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கத்தான் வந்தான், இவனுக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது என்று சொல்லி அவனை உதாசீனப்படுத்தும் பொழுது கூட அப்படிப்பட்டதான் அவனுடைய வாழ்க்கை துவங்கினது. சிறிய ஒரு வாழ்க்கையை துவங்கின பொழுது மேல் அதிகாரம் உள்ளவனாய் தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தாவீதுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை பெற்றுக்கொண்ட ஒரு தாவீதாக அவனுடைய வாழ்க்கையை முடிகிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, வருத்தப்பட்ட பாரத்தை சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இந்த நாளிலே நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார் என்று சொன்னா நம்ம எல்லாரும் நம்முடைய வேலைகளை விட்டு நம்ம ஓடியாந்துருவோம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய வருத்தமும் பாரமும் வேலைகளிலே இருக்கிறது. அந்த வேலை நமக்கு அவ்வளவு ஒரு பழுவாக நமக்கு காணப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறோமே, இயேசு கிறிஸ்து வாங்கன்னு சொல்றாரு, எல்லாரும் ஓடியாந்துருவோம். அப்போ நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு அந்த காசை கொடுத்து அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம சுகமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நாம நினைக்கிறோம் என்று சொன்னால் மிக தவறாக போய்விடுகிறது. வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறது என்று சொல்லும் பொழுது
இந்த காலத்திலே ஒருவேளை நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்களுக்கு என்ன பாரம் இருந்துச்சு சுமக்கிறதுக்கு? யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூப்பிட்டாருன்னா ஓகே, நம்ம சொல்லலாம், நமக்கு இவ்வளவு பாரத்தோடு நம்ம சுமந்துட்டு இருக்கோம், வேலை பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டம், நமக்கு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா தான் நமக்கு கொஞ்சமாவது சம்பளம் கிடைக்குது, இவ்வளோ பாரப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நீர் கூப்பிடுகிறீர், அதனால பாரத்தை எல்லாம் உங்கள் மேலே வச்சிடறோம், கடன் பாரமாக இருக்கட்டும், குடும்ப சுமையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க, உம்முடைய சமத்தில் நான் வர்றோம், எங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தோடு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் ஒரு கம்பெனியோ ஒரு தொழிற்சாலையோ ஒரு ஃபேக்டரியோ ஒரு பெரிய ஒரு பிசினஸோ இல்லாத பட்சத்தில் அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பாரத்தை சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னா எதை குறித்து அவர் சொன்னார்? சொல்லுங்க. 613 கட்டளைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 613 கட்டளைகள், 10 கட்டளைகள் மாத்திரமல்ல, 603 உப கட்டளைகள் இருந்தது. அப்ப 613 கட்டளைகளையும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 வேலைகளை செய்ய வேண்டும். இன்னைக்கு காலையில் எழுந்தது முதல் படுக்கும் வரைக்கும் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேனா என்பதிலே நான் மிகவும் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்திலே நான் தவறு செய்கிறவன். நம்ம வீட்டில் நம்ம அப்பாவோ அல்லது புருஷனோ அல்லது மனைவியோ எப்போ பாரு நம்மளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அதை இங்கே வைக்காத, இது இங்கே எடுக்காத, அதை அப்படி பார்க்க, இப்படி சாப்பிடாத, அப்படி தூங்கு, இப்படி படு, இப்படி நட, இப்படி வா, அப்படி போன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் லைஃப்? வீட்டை விட்டு வெளியே ஓடியாந்துரும். ஏன்னா நமக்கு ஒரு சுதந்திரம் வேணும், ஒரு வேலை செய்யணும், ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டியது. ஆனால் இதே பின்னாடி ஒருத்தர் பின்னாடியே நின்று கொண்டு இதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நமக்கு பாரமான ஒரு காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய 613 கட்டளைகளிலே எதிலையாவது எவனாவது மிஸ் பண்றானான்னு சொல்லி பின்னதாகவே போய் அவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதற்கு மேலே நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதிகமாக அவர்கள் மேல் பழுவை சுமத்தி கொண்டிருந்த ஒரு கூட்டம். மத்தேயு 23:4 வாசிங்க. மத்தேயு 23:4. சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமக்கிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவளை தொடவும் மாட்டார்கள். பரலோகத்துக்கு போகிறவர்களை இவர்களும் போக மாட்டார்கள், போகிறவர்களை விட மாட்டார்கள் என்கிற அளவிற்கு இந்த பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அதிகமான பாரங்களை, புதிய புதிய ரூல்ஸ்களை போட்டு இவர்கள் சனகரிப் சங்கம் என்று கூடிக்கொண்டு அதிகமாக அவர்களை சுமத்துகிறதுனாலே அவர் சொன்னாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மிக இலகுவாக இருக்கிறது. 613 கட்டளைகள் வேண்டாம், 2 கட்டளைகள் தான் நான் கொடுக்கிறேன், அந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லி இந்த பாரத்தை தான் அவர் சொன்னார். இப்படிப்பட்ட பாரத்தை, இலகுவான பாரத்தை இந்த நாளில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். புதிய கட்டளைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதை விட்டு மறுபடியும் எனக்கு பழைய கட்டளைகள் வேண்டும், அதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பவுண்டரியை நம்ம கிராஸ் பண்ணி அங்க போறோம்னு சொன்னால் நாம் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள நாம் கீழே விழுந்து கொண்டு நம்முடைய ரட்சிப்பை இழந்து போய் ராஜ்யத்தை இழந்து, தேவன் தான் நம்மை தேர்ந்தெடுத்தார், தேவன் தான் நம்மை ஆசீர்வதித்தார், தேவன் தான் நம்மை அங்கீகரித்தார், அநேக ஜனங்களுக்கு முன்னதாக தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த எல்லா அங்கீகரிப்பை நாம் தொலைத்தவர்களாக, நம்முடைய சுதந்திரத்தை தொலைத்தவர்களாக மறுபடியும் நாம் பழைய இடத்துக்கு போனோம்னு சொன்னா சவுல் இழந்தது போல நாமும் இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். எந்த சூழ்நிலை வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், கடன் பாரங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், விசுவாசத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு நான் எவ்வளவு சந்தோஷமாய் துவங்கினேன், என்னுடைய விசுவாசத்தினுடைய ஓட்டத்தை துவங்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக நம்பிக்கையோடு வைராக்கியத்தோடு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி துவங்கினோமோ அந்த வைராக்கியம் இன்றைக்கு இருக்கிறதா? இதே வைராக்கியம் இன்னமும் என்னுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் அது இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை, ஒரு வைராக்கியத்தை, ஒரு விசுவாச அறிக்கையை நாம் செலுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அனுதினம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு நல்லதா இருக்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் செபிப்போம்.